ஏற்றப்பட்டு முத்திரையிடப்பட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆனால் நீ ராஜ்ய மேன்மை உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ ராஜ்ய மேன்மையை தரித்து கொண்டு அந்த இடத்துல இருப்பதற்கு ஆண்டவருடைய சித்தம். நீ ஒருவேளை ராஜ்ய அரண்மனை இருக்கிற பொழுது நான் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி கனவு காங்காதே, மனதில் நினைத்துக் கொள்ளாதே. நீ மௌனமாயிருந்தால் வேறு இடத்துல அந்த யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று சொன்னான். அதுக்கு பிறதான் ஒரு முடிவெடுத்தாங்க. 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ போய் சூசான் இருக்கிற யூதரா கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அல்லேலூயா. அவள் விசுவாசிக்க விசுவாசம் என்ன என்று கேட்கிற பொழுது, அவள் செத்தாலும் பரவாயில்லை, நான் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் என் ஜனங்களுக்காக நான் கடந்து போவேன் என்று சொல்லி அவள் சொல்ல சொன்னாள். என்பதனுடைய சனமே, அவள் விசுவாசம் எங்க இருந்து தெரியுமா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் மேல் இருந்தது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அவள் அறிந்திருந்த காரணத்தினால் காரியம் மாறுதலாய் முடிந்து என்று வேதம் சொல்லுகிறது. காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் எலும்பு நிற்கப்படுகிறதோ, நமக்கு விரோதமாய் சட்டம் ஏற்றப்படுகிறதோ, நமக்கு விரோதமாய் அநேக கூட்டங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர். அதை குறித்தான் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லைங்க, தெரிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ளவில்லை. தெரிதல் என்பது வேறு, அறிந்து கொள்ளுதல் என்பது வேறு. தெரிதல் என்றால் நாம் கேள்விப்பட்டு வேதத்தை வாசித்து நம்பிக்கை வைத்து படங்கள் பார்த்து ஊழியக்காரர்கள் கொடுக்க செய்தியை கேள்விப்பட்டு இயேசு சாமியை தெரிந்திருக்கிறோம், அப்படித்தானே? தெரிதல் என்பது காதுகளால் கேட்டு அதை நாம் உணர்ந்து, அப்படியா, காதுகளால் கேட்டு அறிந்து வைத்திருக்கிறோம். இது தெரிதல். இதுதான் இயேசுசாமி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம், அப்படிதானே? ஆனால் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுதல் வேறு. அறிந்து கொள்ளுதல் என்றால் என்ன? இப்போ பாருங்களேன், ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு ஆப்பிள் வந்துட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆப்பிள் வந்து அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும், இதை சாப்பிடக்கூடாது மாவாக இருக்கும், ஒரு 4 விதமான டேஸ்ட்டு கடந்து வரும். இந்த ஆப்பிளை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும்னு சொல்லுவோம். அதை வைத்துக்கிட்டு நான் சொல்லிட்டு என்ன செய்தேன், நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். அப்போ நீங்கள் தெரிந்து வைத்திருக்க இந்த ஆப்பிளோட நம்பர் 12 to 17 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை போட்டு வைத்திருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் கேட்பீங்க, இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அது தெரிந்து கொள்ளுதல். அறிந்து கொள்ளுதல் என்றால் அந்த ஆப்பிளை வாங்கி சாப்பிடுகிற பொழுது நாம் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். அதான் அறிந்து கொள்ளுதல். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை எல்லாரும் தெரிந்திருக்கிறோம், அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்வோமானால் இந்த பிரச்சனைகளை என்ன செய்யாது? உலகமே இடிந்து போனாலும் பரவாயில்ல, நான் விசுவாசிக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நாம் என்ன செய்வோம்? எப்பொழுதும் பாடிக்கொண்டு இருப்போம். அன்பு தேவனுடைய சனமே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் தன்னைத்தானே அர்ப்பணித்தாருங்க. ஏன்? அந்த தேவனாகிய கர்த்தர் இந்த சிலுவையில் அடிக்கப்பட்டதற்கு நோக்கம் என்ன? நித்திய ராஜ்யம் ஆகிய அந்த மோட்சத்தை நம்மை மோட்சத்திலே சேர்க்கும்படியாக, நம்மை அணைத்துக் கொள்ளும்படியாக, நித்தியமான அந்த நரகத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய அனுமதி இல்லாமல் யாரும் மோட்சத்துக்கு கடந்து போக முடியாது. காரணம், ரத்தம் சிந்துதல். அவருடைய ரத்தத்தில் கழுவப்பட்டால் ஒழிய யாரும் மோட்சத்துக்கு கடந்து போக, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவரும் கடந்து போக முடியாது. என் அன்பு என்னுடைய சனமே, நான் விசுவாசிக்கிறேன் என்பதை அறிந்திருக்கிறேன். அது அனுபவத்திலே கடந்து போக வேண்டும். என்னோட வாழ்க்கையில் கூட 2024ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன். என் இடது கால் மேல் பகுதியில் ஏதோ கடித்ததை போன்று இருந்துச்சு. 2 நாள் தோட்டத்தில் வைத்து கடித்தது. நான் அதை அசால்ட்டாக விட்டு விட்டேன். 3ஆம் நாள்
அப்படியே மேல் நோக்கி வீங்கி அதெல்லாம் அந்த சதையெல்லாம் கெட்டு போயிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது டாக்டர்கிட்ட பரிசோதிச்சு சொன்ன ஏதோ விஷம் கடித்தது என்று சொல்லி ஜிஹெச்சுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாங்க. ஜிஹெச்சி போயிட்டு அங்கே பார்த்தா அவங்க எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் என் வலியோ தாங்க முடியாத ஒரு வேதனை, தாங்கிக் கொள்ளவே முடியல. ஒரே கூக்குரல் வலி. ஆண்டவரே ஏன் எனக்கு அனுமதித்தீர் ஆண்டவரே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவோ ஊசிகளை போட்டு பார்த்தா வலி தாங்கவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷம் அந்த வலி அதிகரித்து கொண்டே கடந்து வந்தது. திரும்பவும் பெல்பின்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன். சேர்க்கப்பட்டு மருத்துவர்களை பரிசோதித்து அவர்கள் சொன்ன ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு எல்லா டெஸ்ட்டும் எடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு சில கருத்துகள் எல்லா வியாதிக்கும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில சுகர் கூடிட்டோன்னு சொல்லுவாங்க, ஒரு சில எக்கோவில் பிரச்சனை ஆயிட்டு, இசிசியில் பிரச்சனை ஆயிட்டு. இப்படியாக சொல்லும்போது ஒவ்வொரு நிமிடமும் நேரம் கழிய என்னோட வலி மிகவும் அகோகரமாக இருக்கிறது. என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியலை. ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பித்தேன். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் ஊழியத்தை கடந்து போகிறேன், ஏன் அனுமதித்தீர் ஆண்டவரே? பிசாசு என்னிடத்துல சொன்னான், உன் வாழ்க்கை முடிய போகிறது, உன் எல்லாம் முடிய போகிறது, உடைய காலங்கள் குறிக்கப்பட்ட ஆயிற்று. அது எக்கோ எடுத்தா தான் ஆப்ரேஷன் சொல்றாங்க. நேரம் ஆக 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 என்னுடைய வலி தீவிரமாய் கடந்து போய் கொண்டிருக்கிறது. எக்கோ எடுப்பதற்காக ரூமுக்குள்ள கடந்து போனேன். அப்போ ரூபு போகும்போது என் முழு இருதயம் உடைக்கப்பட்டது. என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத ஒரு வேதனை. ஒருவேளை இருதயத்திலிருந்து பிரச்சனை ஆயிருமோ, இது நிமித்தம் நம்ம மரித்து போவோமோ, இது நிமித்தம் ஏதாவது நடந்துருமோ, 2 பிள்ளைகளோடு கடன் பிரச்சனையோடு சம்பளம் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை, பல போராட்டங்கள். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் என்று அழுது கொண்டே கடந்து போனேன். என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனைங்க. ஆண்டவர் சொன்னார், ஒரு பாடல் மூலமாக என்னை தேற்ற ஆரம்பித்தார். என்னை காண்பவர்